வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திரு அலிம் அலி புகாரி அவர்கள். வணக்கம். வணக்கம். பிரதமர் மோடியினுடைய ராஜஸ்தான் தேர்தல் பிரச்சாரம் சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டினுடைய சொத்துக்களை கொடுக்க போறாங்க காங்கிரஸ், இந்துக்களினுடைய சொத்துக்களை கொடுக்க போறாங்க, அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்கிற அல்லது ஊடுருவல்காரர்கள் அவர்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் போய் சேரப்போகுது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்து மத ரீதியான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை உருவாக்கியிருக்காரு பிரதமர் மோடி. இதற்கு முன்பாகவே பேசியிருந்தார். ஆனால் அதை விட இது உச்சகட்டமாக இந்த பிரச்சாரமானது இருக்கு. காங்கிரஸ் கட்சி எதிர்வினை ஆற்றி இருக்கீங்க, இதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க இவருடைய பிரச்சாரத்தை? எலெக்ஷன் கமிஷன் ஒழுங்காக நடக்கலைன்னு அண்ணாமலை சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா? தேர்தல் முடிஞ்சோடனே. இப்போ எங்கே போச்சு எலெக்ஷன் கமிஷன்? இவ்வளோ பெரிய வெறுப்பு பிரச்சாரத்தை பேசியிருக்காரு, இவ்வளோ பெரிய பொய் பிரச்சாரம், வெறுப்பு பிரச்சாரம், அது பொய் செய்தி. ஏன்னா முஸ்லீம் அப்படிங்கிற வார்த்தையே காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோவில் இல்லை. அவங்க எதை மேற்கோள் காட்டினாலும் மல்லிகார்ஜுன கார்கே நல்லா பதில் சொல்லியிருக்காரு அதுக்கு தலைவர். அப்படின்னும் போது வெறுப்பு பிரச்சாரம், மத துவேஷம், அதற்கு அவர் பயன்படுத்திய பாயிண்ட்ஸ் பொய், பக்கா பொய். அப்போ இது போன்ற சூழலில் தேர்தல் ஆணையம் இதே மாதிரி ஒரு தேர்தல் காலத்தில் தலைவர் ராகுல் காந்தி பேசிய பேச்சுக்கு மோடி பற்றியெல்லாம் அவர் பேசினாருன்னு சொல்லி 2 வருஷம் அதிகபட்ச தண்டனையை கொடுத்து அவருடைய எம்பி பதவியை பறிச்சிட்டாங்க. இதே மாதிரி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு மத்திய அரசனுடைய ஊழியரை பயன்படுத்தினாரு இந்திரா காந்தி அப்படின்னு சொல்லி பின்னாளில் அவருடைய பிரதமர் பதவியை பறித்தார்கள் நீதிமன்றத்தின் வாயிலாக. இப்போ இவருக்கு என்ன செய்ய போறாங்க? இப்போ எலெக்ஷன் இப்போதான் அண்ணாமலை மாதிரி ஆட்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பதில். எலெக்ஷன் கமிஷன் உங்காலா யாராலும் நேர்மையாக நடக்குது. அதான் மரியாதைக்குரிய பிடிஆர் அவர்கள் போட்டிருந்தார், ரிப் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு போட்டிருந்தார். ரெஸ்ட் இன் பீஸ்னா சாவறது இல்லை, பேசாம ரெஸ்ட் எடு. எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமே இருக்கீங்களே, மூமெண்டே இல்லையே உங்களுக்கு. எப்படி தொட்டு கூப்பிட்டாலும் சத்தமே இல்லாம அமைதியா இருக்கு. இடங்கள்லாம் செத்து போனதான அர்த்தம். நான் சொல்றேன் சும்மா ரெஸ்ட் இன் பீஸ்னா பீஸ்ஃபுல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. செத்து போனதான்றதை விட மோசமான, செத்து போயிடுச்சுன்னா கூட சனியை செத்துருச்சுன்னு தூக்கி போட்டுடலாம். அப்படி இல்லையே, திடீர்னு உயிர் வருது. எதுக்கு? இங்கே மட்டும்தானே அமைதியாயிருது, மற்ற இடங்கள்ல உயிர் வருது தெளிவா. அப்போ இப்ப தமிழ் மக்களுக்கு புரியறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இதுங்கிறனா. எங்க எலெக்ஷன் கமிஷன் எங்க போச்சு? இடியினுடைய செயல்பாடுகளை பற்றியும், இடி, சிபிஐ, என்ஐஏ, ஐடி இவர்கள் எல்லாம் தங்களுடைய சமூக வலைதளங்களிலே தோன்றுவதையெல்லாம் கருத்துக்களாக பதிவு செய்வதை பற்றியும், இப்போ உங்களை பத்தி வருது அப்படின்னா உடனே இப்ப பாலாஜி வந்தாரு, இப்படி அவரை பிடிச்சோம் வச்சோன்னு செய்திகளாக பதிவிடுவது தேர்தல் நேரத்தில் அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அது சம்பந்தமாக டெத் ஆஃப் டெமோக்ரஸி என்று சொல்லி காங்கிரஸ் உட்பட எல்லா கூட்டணி கட்சிகளும் போகும்போது கம்யூனிஸ்ட் தலைவர் தான் அந்த வார்த்தையை குறிப்பிட்டார். அப்படி கொடுத்து எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்தாங்க கம்ப்ளைண்டா. தேர்தல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, the moment when the election is declared, automatically moral code of conduct comes into action. When model code of conduct comes into action, immediately all government machineries comes under the position of control of ECI. அப்போ வெஸ்ட் பெங்கால்ல போய் ஒரு டிஜிபியை மாத்துறீங்க, உங்களுக்கு தேவையில்லைன்னா ஒரு சீஃப் செக்ரட்டரியை மாத்துறீங்க. இடியுடைய எந்த நடவடிக்கையும் முந்தானத்து போய் ஒரு ஆம் ஆத்மி கட்சியுடைய எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அசால்ட்டா. அப்போ இந்த நேரத்தில் இந்த கைது, அந்த கைது சம்பந்தமாக அவர்கள் விடுக்கும் அறிக்கைகள், இவைகள் எல்லாம் யார் கண்ட்ரோல் பண்றா அப்படிங்கிற கொஸ்டின் அன்ஆன்சர்டாவே இருக்குது. இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் நடந்து கொள்ளக்கூடிய விதம், அதிலும் குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல எங்கெங்கெல்லாம் எலெக்ஷன் வருதோ அங்கெல்லாம் மோடி ஏற்கனவே போயிட்டு வரதுக்கு வசதியாகவும், அவருடைய டூர் ஸ்கெடியூலை ஃபர்ஸ்ட் போட்டு அந்த டூர் ஸ்கெடியூலுக்கு ஏற்ற மாதிரி இங்க எல்லாமே அமைச்சிருக்கிற மாதிரியான ஒரு காட்சி வெளிவருவதையும் மறுக்க முடியல. இது போன்ற சூழலில் தான் இங்கே கொஸ்டின் ஃபர்ஸ்ட். அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் யாருடையது? மென்டல் மாதிரி ஒருத்தர் தமிழ்நாட்டை உலகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் யார் உண்மையிலே அவன் இவன் தோல்வி பயத்தில் வளர்றாங்கிறது இப்ப புரியும். ரெண்டுமே தான், அண்ணாமலை உணர்வதும் தோல்வி பயத்தில் தான். ஒரு பிரதமர் என்கின்ற ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி போன்ற உயர்ந்த பதவியிலே, மன்மோகன் சிங் போன்ற திறமையான உயர்ந்த பதவிகள் இருந்த அந்த பிரதமர் பதவியிலே இப்படி ஒரு தகுதி இல்லாத லோ லெவல் மேன் இப்படி மோசமா இறங்கி, இதை விட எனக்கு மோசமா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பிரதமர் அதுக்கு மேல நம்ம விமர்சிச்சு நான் சட்டத்திற்கோ அந்த இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தோம் அதுக்கெல்லாம் பயப்படல. நாளை அந்த பிரதமர் என்பது அவ்வளவு உயர்ந்த ஒரு பதவி, அதுக்கு ஒரு வார்த்தையை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு நான் ரொம்ப கட்டுப்பாடா அந்த கண்ணியத்தை காக்கணும்னு விரும்புறேன். அந்த கெப்பாசிட்டி அப்படிப்பட்டது. அப்போ யூ ஹேவ் ஸ்டூப் டு சச் அ லோ லெவல் ஃபார் எலக்டோரல் பெனிஃபிட்ஸ்.
ஒரு அரசியல் ரீதியான ஆதாயங்கள் அடைவதற்காக ஒரு பிரதமர் என்று கூட பார்க்காமல் முஸ்லிம்களுக்கு உங்களுடைய மங்கள் சூத்திர, உங்களுடைய தாலியெல்லாம் பறிச்சு வந்து காங்கிரஸ் வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துரும். இவர்களுடைய மேனிஃபெஸ்டோவின் படி பார்த்தா ஃபர்ஸ்ட் முஸ்லீம்னு தெளிவா சொல்லிட்டார், நவுனை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ப்ரோனவுன் யூஸ் பண்றார். அவங்களுக்கு வந்து அட்ஜெக்டிவ்ஸ், இவங்க யாரு அப்படின்னு சொன்னா இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், இவங்க எல்லாமே, இவங்க எல்லாம் உள்ள நுழைந்தவர்கள், இவங்களுக்கா வந்து உங்களுடைய இதை தரப்போறீங்க அப்படின்னா வந்து எவ்வளவு பெரிய தாக்குதல், எவ்வளவு பெரிய தாக்கு. இதே நரேந்திர மோடி தான், he is not new to hatred, he is not. ஏன் அந்த உச்சக்கட்டத்துக்கு போறாரு? தோல்வி பயம். சந்தோஷமா இருக்கு ஒரு பக்கம் பார்க்கும்போது. நீ எக்ஸ்போஸ் ஆகு, நீ பொழுதன்னைக்கும் உங்க பணத்தை வாங்கி முஸ்லீம் கொடுப்பாங்க. முதல்ல சாத்தியமா, முதல்ல அவர் என்ன பேசினாரு? மன்மோகன் சிங்குடைய பேச்சை மையப்படுத்தி தான் அவர் பேசினார். மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் 2006 இதை பற்றி பேசி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இதுக்கு விளக்கம் கொடுத்துரு. என்ன பேசினாரு? ஐ பிலீவ் அவர் கலெக்டிவ் ப்ரையாரிட்டிஸ் ஆர் கிளியர், அக்ரிகல்ச்சர், இரிகேஷன் அண்ட் வாட்டர் ரிசோர்சஸ், ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் கிரிட்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் தி எசென்ஷியல் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் நீட்ஸ் ஆஃப் ஜெனரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதெல்லாம் சொல்லிட்டார். அக்ரிகல்ச்சர், இரிகேஷன், வாட்டர் ரிசோர்ஸ், ஹெல்த், எஜுகேஷன், கிரிட்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் சொல்லிட்டு பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் நீட்ஸ் ஆஃப் ஜெனரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு along with programs of the upliftment of SC, STs, other backward classes, minorities and women and children. இதோட சேர்த்து SC, ST இவங்கெல்லாம் யாரு? பன்னெடுங்காலமாக ஜாதி பெயர் சொல்லி வளர விடாமல் ஏதோ ஒரு காரணத்தினால் ஃபேர் பிளே ஃபீல்டில், லெவல் பிளேயிங் ஃபீல்டில் வராதவங்க. நீயும் ஆம்பளை தான், நானும் ஆம்பளை தான், நீ ஓடலாம் நான் ஓடக்கூடாது, நீயும் ஆம்பளை தான் நானும் ஆம்பளை தான், நீ படிக்கலாம் நான் படிக்கக்கூடாது, நீ ஆம்பளை தான் நானும் ஆம்பளை தான், நீ சம்பாதிக்கலாம் நான் சம்பாதிக்கக்கூடாது, இப்படின்னு ஃபேர் பிளே ஃபீல்டே இல்லாமல் இருந்துச்சு. அப்படி இருந்து வந்தவங்க தான் SC, ST மைனாரிட்டிஸ். உனக்கு சாதி காரணம், எனக்கு மதம் காரணம், அப்போ இவங்க மைனாரிட்டிஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம கலெக்டிவ் ப்ரையாரிட்டிஸ் என்னது? அக்ரிகல்ச்சர், இரிகேஷன், வாட்டர் ரிசோர்ஸ், ஹெல்த், எஜுகேஷன் இருக்கும்போது அதே மாதிரி அதை சேர்த்து along with programs for the upliftment of SC, STs, other backward classes, minorities and women and children, minorities, women, children இவங்கெல்லாம் கொண்டு வரணும். அதுல the component plans for scheduled castes and scheduled tribes will need to be revitalized. We will have to devise innovative plans to ensure the minorities. We will have to devise innovative plans, புதிய திட்டங்களை கொண்டு வந்து ensure that minorities-க்கு உறுதி தரணும். நம்ம அதிலும் குறிப்பாக யார்? பர்டிகுலர்லி முஸ்லீம் மைனாரிட்டி அப்படின்னு சொல்றாரு. அவ பேசின மன்மோகன் சிங் ஒரு மைனாரிட்டி தான், சிக். அவர் வந்து குறிப்பான்னு சொல்றாருன்னா சச்சார் கமிட்டியின் அறிக்கையின்படி அவ்வளவு கேவலமா இருக்குது, முஸ்லீம்களுடைய நிலம் அவ்வளவு மோசமா இருக்குது, SC, STs விட படிப்புலையும் வேலை வாய்ப்புலையும் பின்தங்கி இருக்கிறாங்கன்னு கமிட்டி அறிக்கை சொல்லுது. அதை பேஸ் பண்ணி முஸ்லீம்களுக்கு நம்ம வந்து அதை முன்னுக்கு கொடுக்கணும். ஆர் எம்பவர் டு ஷேர் ஈக்குவட்டபிளி இன் தி ஃப்ரூட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். வளர்ச்சியினுடைய பாதையில் அவங்களும் அதை கரெக்டாக ஷேர் பண்ணிக்கிறாங்களான்னு பார்க்கணும். தே மஸ்ட் ஹேவ் த ஃபர்ஸ்ட் கிளைம் ஆன் ரிசோர்சஸ். இதுதான் பாயிண்ட். தே மஸ்ட் ஹேவ் தி ஃபர்ஸ்ட் கிளைம் ஆன் ரிசோர்சஸ். த சென்டர் ஹேஸ் அ மிரர்ட் அதர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஹூஸ் டிமாண்ட்ஸ் வில் ஹேவ் டு பி லிட்டட் வித் தி ஓவரால் ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி. இந்த கான்டெக்ட் தான் அவர் சொல்றாரு. அப்ப இது யதார்த்தம் தானே? எல்லா இடத்திலும் பாதிக்கப்பட்டவர்கள், அந்த அரசினுடைய திட்டங்களையே அனுபவிக்காதவர்கள் அல்லது அனுபவிக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு பிரையாரிட்டி கொடுத்து அவர்களும் அதை அனுபவிக்கிறார்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும் சொன்ன வார்த்தையை வெட்கம், மானம், சூடு, சொரணை, உப்பு போட்டு சாப்பிட்றது இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த அயோக்கியர்கள் பிஜேபிக்காரங்க இதை பரப்புவானுங்களா? இந்த வீடியோவை, டாக்டர் வீடியோவை இது இந்த அட்லீஸ்ட் இந்த கான்டெக்ஸ்டோட சொன்னா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. வெறும் 20 செகண்ட் வீடியோ பரப்புறாங்க. இது அப்பவே 2006 இந்த பைத்தியக்காரனுங்க இப்படிலாம் பேசினானுங்கிறதுக்காக இது கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் கொடுத்த கிளாரிபிகேஷன். இது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்பவே ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தது. இது யதார்த்தம் தானுங்க. இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் டு பே ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு தி வெல்ஃபேர் ஆஃப் வீக்கர் அண்ட் மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸ். வீக்கர் மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸுக்கு தனி கவனம் செலுத்த வேண்டியது ஒவ்வொரு அரசனுடைய கடமை தானே. The Prime Minister has said on several occasions that India must shine, but shine for all. அப்படின்னு இந்தியா சொல்லி முதல் ஃபேஸ் நடந்திருக்கு. அதுக்குள்ள ஏன் வந்து அதான் சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நடக்கும்போதே தெரிஞ்சு போச்சுல அவங்களுக்கு. சரி, அவங்கெல்லாம் வந்து உங்களை மாதிரியோ என்ன மாதிரியோ கிடையாது. தே ஆர் நாட் லேமேன். நம்மலாம் வந்து ஒரு கணக்கு படி பார்த்தா லேமேன் தான் நம்மலாம். அவங்களுக்கு வந்து இந்த மக்கள் போக்கு எப்படி போய்கிட்டு இருக்குன்றது ஈஸியாக 2019 இப்படிப்பட்ட பேச்சு இல்லை, அது வேற மாதிரி தான் இருந்தது. 2024 இன்னைக்கு பேசக்கூடிய பேச்சுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, நரேந்திர மோடி வந்து இன்னைக்கு புதுசாக இப்படிலாம் பேசல. ஆனால் இதற்கு முன்னாலேயே போராடக்கூடியவர்கள் யார் இந்த ஆக் லகாதியா, யார் இந்த நெருப்பை பற்ற வச்சா, அவங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரிஞ்சிடும் இது நரேந்திர மோடியுடைய பேச்சு. கபரஸ்தான் இருக்கும் பொழுது ஒரு ஊர்ல கபரஸ்தான், ஏயா நீ ஒரு பிரைம் மினிஸ்டர், அசிங்கமா இல்லை உனக்கு? ஒரு பிரைம் மினிஸ்டர் எப்படி பேசணும்? உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் பிரதமர் ஊர்ல கபரஸ்தான் இருக்கும் பொழுது அந்த ஊர்ல ஒரு கௌசாலா இருக்கக்கூடாதா? பேசினா கௌசாலா சட்டம் போடியா, கொண்டு வாயா, நீ தானே
இந்து சுப்ரீமசி ஆட்சி நடத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கிற, பண்ணிக்கோ. என்ன உங்களுக்கு தெரியாததா? பாபர் மசூதி இடித்து அந்த இடத்துல உங்களால் ராமர் கோயிலை கொண்டு வர முடியவில்லையா? பட்டப்பகலில் ஜான்பாபி மசூதியை பூட்டி விட்டு இப்போ வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு கூட போலீஸ் பாதுகாப்போடும் சிஐஎஸ்எஃப் பாதுகாப்போடும் மக்கள் அனுமதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? எல்லாம் நான் நிம்மதியா போய் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்த பிள்ளைங்களுடைய தலையில கை வச்சு ஹிஜாபை கழட்டுங்கன்னு சொல்லி கர்நாடகாவில் உங்களால் பிரச்சனை பண்ண முடியல நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கும்போது? உத்தரப்பிரதேசத்துல பட்டப்பகல்ல சட்டமன்றத்தில் நின்றுகிட்டு பிராட் டே லைட்ல வந்து ஒரு சட்டமன்றத்தில் மிட்டி மே மிலாதுங்க அவங்கள மண்ணோட மண் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரம்லான்லையும் ஒவ்வொரு நோன்பிலும் ஒவ்வொரு முஸ்லீம் தலைவர்களை தட்டி தூக்கிட்டு இருக்கிறாரு யோகி. எல்லாம் உங்களால முடியலையா என்ன? சொல்லி தானே செய்றீங்க. எங்களுக்கு ஆபத்து இருக்குது, நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு அத்தீக் அஹமது, அஷ்ரப் அஹமது. இந்த கண்ணு முன்னால வச்சு சுட்டு கொள்றாங்க, பாயிண்ட் பிளாக்ல வச்சு சொல்றாங்க, நெத்தியில பொட்டுல வச்சு சொல்றாங்க, அவங்களை பிடிச்சிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முஸ்லீம் லீடர்ஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் இந்த நோம்புல வந்து முக்தார் அன்சாரி செத்து போறாரு. அவருடைய புள்ள சிட்டிங் எம்எல்ஏ, அந்த 5 முறை ஏற்கனவே எம்எல்ஏ முக்தார் அன்சாரி செத்தவன் 3 மாசத்துக்கு முன்னாடி லெட்டர் எழுதுனா என்னுடைய சாப்பாட்டுல வந்து விஷம் வைக்கிறாங்கன்னு சொல்லி கண்டுக்கவே இல்லை. இப்ப அதே மாதிரி தான் ஸ்லோ பாய்சன்ல செத்துட்டு இருந்தாலும் அவருடைய மகன் வந்து நேஷனல் லெவல் ஷூட்டருங்க. ஹமீத் அன்சாரியுடைய ஃபேமிலி, அவங்க எல்லாருமே சுதந்திர போராட்ட வீரர்கள். அவங்க எல்லாம் காங்கிரஸ்ல அவங்க தலைவராக இருந்திருக்கிறாங்க. ஹமீத் அன்சாரி இருந்திருக்கிறாரு, பெரிய ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில உள்ள நேஷனல் லெவல் ஷூட்டரா வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர். இப்போ அவங்க பையன் அவனும் எம்எல்ஏ, அவனும் ஜெயில இருக்கிறான். எங்க அப்பாவோட இறுதிக்கிரியில வந்து கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு அனுமதி மறுத்துச்சு நீதிமன்றம். இவ்வளவு எல்லாம் செய்றீங்களே, நீ எதுக்கே இவ்வளவு மட்டமா இறங்கி பேசிட்டு இருக்கிற? அப்ப இந்த பேச்சு எதற்காக என்றால் மக்களை முட்டாளாக்குவதற்காக. செய்ய முடியாமல்லாம் கிடையாது. அப்ப எதுக்கு ஒருத்த மைக் பிடிச்சி பேசுறான்? செய்யறது தான் உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு. அப்ப இது ஏன் பேசுறீங்க? ஊர்ல கௌசாலா கபரஸ்தான் இருக்கும்போது கௌசாலா இருக்கக்கூடாதா? தீபாவளிக்கு ரம்ஜானுக்கு பிஜிலி கிடைக்கும் போது ரம்ஜானுக்கு பிஜிலி, இது தீபாவளிக்கு பிஜிலி கிடைக்கூடாது. எந்த பிஜிலி கரண்ட்டை சொல்றாரா இல்ல பிஜிலி வெடியே சொல்றாரான்னு தெரியல எனக்கு. அந்த இந்தியில அவர் சொல்றாரு ரம்ஜானுக்கு பிஜிலி கிடைக்குது, அதே கிடைக்கிற பிஜிலி வந்து எவரி பிரைம் மினிஸ்டரை வாங்கி கூட கையில. அப்படி ஏன் பேசுற அப்படின்னா மக்கள் உணர்வை தூண்டி முட்டாளாக்குறான். அவன் தான் புரிஞ்சுக்கணும். யார் முட்டாளாக்கப்படுகிறானோ, ஒரு இஸ்லாமிய இடத்துல வந்து ஒரு இஸ்லாமியன், நான் ஒரு இஸ்லாமியன், நான் வந்து நீங்க ஒரு ஆட்சியாளர், உங்கள்கிட்ட வந்து நான் வந்து சோறு தண்ணி பசி பட்னி வேலை வாய்ப்பு படிப்பு கல்வி முன்னேற்றம் பேசும்போது உனக்கு நான் மசூதி கட்டித்தரேன், செத்தா புதைக்கிறதுக்கு கபசான் கட்டித்தரேன், அந்த கோயில் இடிச்சு உனக்கு மசூதி கட்டித்தரேன் அப்படின்னு சொன்னா நான் உங்களை என்ன கேள்வி கேட்க வேண்டுமோ அதே கேள்வியை அனைத்து மதத்தினர் சார்ந்தவர்களும் கேட்க வேண்டும். கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், கேட்கிறார்கள் என்றால் பயத்தில் உணர்கிறார். தன்னுடைய கடைசி ஆயுதம், லாஸ்ட் வெப்பன் பிஜேபிக்கு வேற என்ன தெரியும்? மக்கள் உணர்ந்து கொள்வார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. உணர்வுதான் ஆகணும். உணரலன்னா யாருக்கு பாதிப்பு? நான் என்ன சொல்றேன்னா, இதை வரலாற்றை நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். வரலாற்றில் படிக்கும் போதெல்லாம் ஒன்றை வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை வந்து வரலாற்றில் வெளிப்படும். ரொம்ப நாள் யாரும் ஏமாற்ற முடியாது. இது வந்து வரலாற்றில் தெளிவாக எல்லாமே புலப்படும். இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி தே ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட். எலக்டோரல் பாண்ட்ஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ்டு, குஜராத் மாடல் கெட்டிங் எக்ஸ்போஸ்டு, யூபி மாடல். நான் பாருங்க ஒருத்தன் இது ரொம்ப நாள் நீ பேசிக்கிட்டு இருக்க முடியாது, என் கூட வா யூபிக்கு வா. அதுக்கிட்ட தமிழ்நாடுகாரங்களே போய் அந்த வீடியோக்கு பதில் சொல்றேன்னு சொல்லி 3-4 வீடியோ எடுத்து போட்டாங்க யூபியில். நானே பார்த்துருக்கேன் எவ்வளவு கேவலமான ஸ்டேட் அது, எவ்வளவு மோசமாக வச்சிருக்காரு ஸ்டேட்டை. அப்போ வந்து அதுக்கு நம்ம ஒரு பெரிய உதாரணம் தேவையில்ல. அந்த 1,84,000 விளக்கு அதுவே போதும். விளக்கு ஏற்றி வச்சு கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொல்லி கையை கீழே போடுறாரு. கையை கீழே போட்ட மாத்திரத்துலேயே அந்த விளக்குல இருந்து ஏதாவது சோத்துக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்குமான்னு மக்கள் ஓடுறான். அதுவும் ஒன்று ஒரு ஹிந்து தான். அப்போ அவ்வளோ மோசமாக நீங்கள் ஆட்சியை நடத்திக்கிட்டு எல்லா இடத்துலையும் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்போஸ் ஆனது போதும், பத்திருச்சு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, மக்கள் உணர்வார்களா அப்படின்னா வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிற மாதிரி இவங்க எந்த ஜாதி மதத்தை வச்சு முன்னிலைப்படுத்தி பிரச்சனைகளை உருவாக்குனாங்களோ அதே ஜாதியால் இப்போ ராஜ்புட்டுக்கும் ஜாட்டுக்கும் பிரச்சனை யூபியில். அப்போ ராஜ்புட்ஸ் என்ன சொல்கிறான், நாங்கள் ராஜ்புட்ஸ் வந்து அவங்க ஜாதியில் வந்து ஒரு டைலாக் இருக்குது, புல்லை தின்னு கூட வாழுவானே தவிர, நம்ம தமிழில் சொல்ல பசி புளிச்ச புலி வந்து பசிச்சாலும் புல் தின்னாதுன்னு, அந்த மாதிரி புல்லை தின்னுட்டு கூட நான் வாழ்வேனே தவிர மரியாதையை விட்டு வாழ மாட்டேன்ற மாதிரி ராஜ்புட்டோட டைலாக். இப்போ அந்த டைலாக் எல்லாரும் அடிக்கிறாங்க. அடிச்சு என்ன சொல்கிறான், பிஜேபி நாங்கள் தோக்கடிப்போம். 2013 முசாஃபர் நகரில் வந்து நாங்கள் தான், எந்த கலவரத்தை மெயின் பண்ணி சொல்கிறானா என்னன்னு தெரில, முசாஃபர் நகரில் நாங்கள் தான் உங்களுக்கு நின்று உங்களுக்கு ஆட்சி கூட்டு வந்தோம், இப்போ நாங்கள் உங்களை வந்து 2024 உங்கள் வீழ்ச்சிக்கு நாங்கள் தான் காரணமாக இருப்போம், என்ன செய்கிறோமோ இல்லையோ உன்னை தோக்கடிப்போம் அப்படின்னு வர்றான். இப்போ இதெல்லாம் நம்ம அதை ஊக்குவிக்கவும் இல்லை, அது உச்சி கொட்டவும் இல்லை, நம்ம பாட்டுக்கு கவனிச்சு தான் இருக்கிறோம். ஏன்னா அது வந்து ஜாதி சண்டை. இப்போ இதில் இவைகள் எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் யுவர் இன்னெபிலிட்டி இன் கவர்னன்ஸ். என்னதான் செய்தாலும் ஹிட்லரால் ஏன் 50 ஆண்டுகள் ஆள முடியவில்லையோ, என்னதான் செய்தாலும் ஏன் முசோலினியால் 50 ஆண்டுகள் ஆள முடியவில்லையோ, என்னதான் செய்தாலும் ஏன் கடாஃபியால் 50 ஆண்டுகள் ஆள முடியவில்லையோ, என்னதான் செய்தாலும் ஏன் சதாம் ஹுசேனால் 50 ஆண்டுகள் ஆள முடியவில்லையோ, அதே போலத்தான் என்னதான் செய்தாலும் நரேந்திர மோடியாலும் இந்த 10 ஆண்டுக்கு மேலாக ஆள முடியாது என்பது வரலாறு. ரொம்ப காலம் மக்களை நீங்க வந்து கணக்கட்டி வச்சுட்டு இருக்க முடியாது. அவர்கள் கேள்வி கேட்பாங்க. இந்து முஸ்லீம் மசூதி கோயில்
இந்த புலனாய்வு அமைப்புகள் இதெல்லாம் இல்லைன்னா பாஜகவை 100 சீட்டுக்குள்ள அடைக்கிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இருக்கு இல்லையா இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனை, அதாவது கோயில் மசூதி பிரச்சனை அப்படின்றது வந்து இன்னுமே லைம்லைட்ல இருக்க தானே செய்யுது. அதுதான் அது சரி. இது இருக்குதுன்றதால தான் சொல்லப்படுது. இது எதுக்கு சொல்றாங்க, மக்கள் புரிஞ்சுக்கணும். நீங்க இதுல போய் விழாதீங்கயா, இதுல போய் விழுந்துடாதீங்க, இது ஒரு ட்ராப்பு. இந்த நேரத்துல நீ கேட்க வேண்டிய கேள்வி இது இல்ல. கல்யாண நேரத்துல மாப்பிள்ளை சொல்ல வேண்டிய பதில் வந்து, இப்போ முஸ்லீம் கல்யாணத்துல வந்து மாப்பிள்ளை சொல்ல வேண்டிய பதில், என் பொண்ணை கட்டிக்கிறீங்களான்னு கேட்கும்போது ஈஜாப் குபுல்னு சொல்லுவாங்க. என் பொண்ணை கட்டிக்கிறீங்களா சொல்லும் போது மாப்பிள்ளை சொல்ல வேண்டிய பதில் என்னது, சரி கட்டிக்கிறேன்னு. அதை விட்டு வேற பதில் எதிர. அப்ப தேர்தல் நேரத்துல நீ மக்களை நீ வந்து உங்களுடைய ஆளக்கூடியவர்களை நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்பது, என்னுடைய வேலை வாய்ப்பு எங்கே, என்னுடைய வாழ்வாதாரம் எங்கே, என்னுடைய பொருளாதாரம் எங்கே, என்னுடைய முன்னேற்றம் எங்கே, என்னுடைய கல்வி எங்கே, இதைத்தான் நீ கேட்கணும். அதை விட்டுட்டு ஏன் கோயில் எங்க, மசூதி எங்க, சர்ச்சை எங்கன்னு கேட்டுட்டு இருக்க என்று கேட்பதற்கு தான் தேஜஸ்வி யாதவ் அதை சொல்றாரு. இது இல்லைன்னா உங்களை இதுக்குள்ள அடைக்கிறலாம் அப்படின்னா மக்கள் பாருங்க, இதை விட்டுட்டு வேற பேச சொல்லுங்க அவனை அப்படிங்கிற ராகுல் காந்தி அதான் சொல்றாரு. அவர்கள் வெறுப்பை பிரச்சாரம் செய்யட்டும், நான் அன்பை பிரச்சாரம் செய்கிறேன். அவர்கள் பயப்படுகிறார்கள், நான் பயப்படவில்லை. நான் எது உண்மையோ எது நேர்மை. இப்போ இது நீங்க வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை பாருங்க. அதுக்கு பேர் சங்கல்ப் பத்ரா, இதுக்கு பேர் நியாய் பத்ரா. நியாய் பத்ரானா என்ன, நீதி கேட்டு நம்ம ஆட்சியில இல்லை நீதி கேட்கிறோம். நீ ஆட்சியில இருந்து சத்திய பிரமாணத்துக்கு பத்திரம் கொடுக்குற. சங்கல்ப் பத்ரானா என்ன, சத்திய பிரமாணம், சத்திய பத்திரம். என்னத்த சத்திய பத்திரம், என்ன செஞ்ச, நான் என்ன பண்றேன், நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், என்ன பண்ண போற, நாட்டை மக்களை முன்னேற்ற போறேன், 10 வருஷம் யார் ஆட்சியில இருந்தா நான் தான், அப்புறம் இப்ப புதுசா சத்தியம் பண்ற, அப்ப இவ்வளவு நீ பண்ணல. அப்போ அவர்களுடைய அந்த தேர்தல் அறிக்கையை பாருங்கள், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பாருங்கள். இதை ஏன் சொல்றாரு தேஜஸ்வி யாதவ் அப்படின்னா, இப்ப மசூதி அது இது இடி ஐடி இதெல்லாத்தையும் விடுங்க, இது இல்லாம இன்னொரு வாழ்க்கை ஒண்ணு இருக்கு. அது என்ன, யுவா நிதி, நாரி சக்தி, அவங்களுக்கு பெண்களுக்கான வாக்குறுதி என்ன, அப்ரசன்டேஷிப் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. 1 இயர் டிப்ளமா அதுக்குன்னு தனியாக கொடுத்து நம்ம வந்து கொண்டு வருவோம். பெண்களுக்கு வந்து தகுதியான பெண்களுக்கு 1 லட்ச ரூபா வந்து வருடம் கொடுப்போம் அப்படின்னா, கல்வி பயின்ற மாணவர்களுக்கு வந்து மத்திய அரசு பணிகளில் வந்து டிகிரி ஹோல்டர்ஸுக்கு ரிசர்வேஷன் கொடுத்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தாங்க வாக்குறுதிகள். இதுதானே அவங்களுடைய அரசியலாவே இருக்கு. அதை பிரேக் பண்ண வேண்டியதான எதிர்க்கட்சியினுடைய வேலையா இருக்கு. அதான் சொல்றேன். இப்போ அதுக்கு தான் பிரேக் பண்றோம். இப்போ அதுக்காக நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி தான், இதுதான் அவர்களுடைய அரசியல், அதை நம்ம பிரேக் பண்ணணுங்கிறதுக்காக தான் நீ வெறுப்பை பிரச்சாரம் பண்றியா, நான் அன்பு பிரச்சாரம் பண்ணுவோங்கிறாரு. எங்களுக்கு வேற எந்த ஸ்லோகன்லாம் இல்லை, எங்களுக்கு ஒரே ஸ்லோகன் தான். எங்களுக்கு எங்க தலைவர் சொல்லி கொடுத்தது ஒரே ஸ்லோகன் தான், லவ் வில் ஓவர் கம் ஹேட். லவ் வில் ஓவர் கம் ஹேட். நீங்க எத்தனை முறை 100 முறை கேட்டாலும், அவங்க 1000 கலவரங்களை உருவாக்கினாலும் ஒன்றைத்தான் சொல்லுவோம், லவ் வில் ஓவர் கம் ஹேட். நடந்தது இல்லையானா நடந்திருக்கு. பிரிட்டிஷ்காரன் என்னென்னவோ ஹேட் பண்ணி பார்த்தான். பிரிட்டிஷ்காரன் என்னமோ, அவன் தான் முதல்ல டிவைட் அண்ட் ரூல்னே கொண்டு வந்தான். நம்மளை டிவைட் பண்ணா, ரூல் பண்ணா, என்னென்னவோ பண்ணான். மகாத்மா காந்தி கொடுத்தது அஹிம்சா. அதான் ராகுல் காந்தி சொன்னார், அவர்கள் ஹிம்சாவை கொடுப்பாங்க, நாம் அஹிம்சாவை கொடுப்போம் அப்படின்னாரு. எங்கேயும் வன்முறையோ வெறுப்பையோ, அவனுக்கு வெறுப்பு அவன் மட்டும் தான் பேசுவானா, நானும் விட்டு நான் குத்தனா, நீங்க தலைவர் ராகுல் காந்தி பேசி பார்த்துருக்கீங்களா? லவ் வில் ஓவர் கம் ஹேட். அவங்க அதான் பண்றாங்கன்னா எவ்வளவு நாளைக்கு, எவ்வளவு நாளுங்க நீங்க வீம்பு வெறுப்புணர்வும் பண்ணிட்டே இருப்பீங்க? உங்க ஒரு சாதாரண உங்களுடைய ஒரு உறவினர்னு வச்சுக்கீங்களேன், அவர் உங்க மேல கடும் கோபம் கொண்டு உங்களை புறக்கணித்து கொண்டே இருக்கிறாருன்னு வைங்களேன், நீங்கள் அவர் மீது தொடர்ந்து அன்பு செலுத்தி கொண்டே இருக்கிறேன்னு வைங்களேன், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்க அன்பை அவர் புரிஞ்சுக்க மாட்டாரா? அது ஒரு சாதாரண உறவுக்கே அப்படி அப்படின்னும் போது அரசியலுக்கு எப்படி எவ்வளவு நாள் சொல்லுவீங்க இதையே? முஸ்லீம் வந்து ஆனா நீ உண்மை யோசிச்சு பாத்தீங்களா, உங்க ரிசோர்ஸ், உங்க இந்துக்களே உங்க தாலி முதற்கொண்டு எல்லாத்தையும் பறிச்சு கொண்டு போய் முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாரு. உண்மையிலே இந்துக்களுடைய தாலி முதற்கொண்டு பறிச்சுட்டு போய் இந்தியாவினுடைய 140% மேல உள்ள ரிசோர்ஸ், இவ்வளவு பெரிய நாட்டுடைய 40% ரிசோர்ஸ் அம்பானி இடத்திலும் அந்தானி இடத்திலும் அதானி இடத்திலும் பறித்து கொண்டு போய் கொடுத்த அயோக்கியர்கள் யார்? அப்பா நரேந்திர மோடி, நீ பறிச்சு கொடுக்கறதுக்கு என்ன இருக்கீங்க? யார வாழ விட்ட? ஒவ்வொரு இஸ்லாமியனும் வெந்த பூமியில் நொந்து பிழைத்துக் கொண்டு இருக்கிறான். நல்ல முடியோட கருகருன்னு போனவன் சொட்டையாய் திரும்பி வந்துட்டு இருக்கிறான். அப்பா வந்து கல்யாணம் முடிச்சுட்டு கிளம்புறான், புது மாப்பிள்ளை வந்து கல்யாணம் முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போறான். இங்க நீ வேலை வாய்ப்புன்னு வச்சிருக்கிறியா, இல்ல எங்களுக்கு ஏதாவது ரிசர்வேஷன்ல வந்து தெளிவுபடுத்தி வச்சிருக்கிறா? ஏன் உன் ஆட்சியின் கீழே மைனாரிட்டி மினிஸ்ட்ரியே இல்ல, அப்புறம் என்ன மண்ணாங்கட்டி வாழ்ந்துட்டு இருக்குது? மைனாரிட்டி மினிஸ்ட்ரியே கிடையாது. எப்படி மார்ஜினலைஸ் பண்ணிருக்காங்க? முஸ்லீம் ரெப்ரசன்டேஷனே நரேந்திர மோடி ஆட்சியில வந்து சென்ட்ரல்லையும் கிடையாது, யூபியில எல்லாம் ஸ்டேட்லயே கிடையாது. ஸ்டேட்ல ஒரு ஆள் கூட மினிஸ்டரோ எம்எல்ஏவோ எதுவுமே கிடையாது. பிஜேபியில எந்த ரெப்ரசன்டேஷன்? நம்மள பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை விட்டு நீங்க தள்ளி வச்சுட்டீங்க. எப்படி பண்றான்னு ஒரு பத்திரிகை அழகாக சொல்லுகிறது.
இந்தியா லாஸ்ட் இட்ஸ் க்ளோரி அப்படிங்கிற பிரச்சாரத்தின் மூலமா நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, யூ ஆர் டினைங் முஸ்லீம் தேர் எலக்ட்ரல் ரெப்ரசன்டேஷன்ஸ், அவங்களுடைய வர்ஷிப்பிங் பிளேசஸ், அவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் எல்லாத்துக்கும் புரிய வச்சிருக்கீங்க. ஞான் பாபி மஸ்ஜித், பாபர் மசூதி, காசி விஸ்வநாதர், அது இதுன்னு கோயில்களா எடுத்து வச்சிருக்கீங்க. இன்னொரு பக்கம் லால் கில்லா, தாஜ்மஹால், இதுக்கெல்லாம் எங்களுடைய கோயில்கள் தான் இருந்துச்சு, எங்களுக்கு தான் சொந்தம் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் ஊர்களுக்கு பேர் மாத்திட்டு இருக்கீங்க. உத்தரப்பிரதேசத்துல அலகாபாத்துக்கு பேர் மாத்தி பிரயாக்ராஜ் வைக்கிறீங்க. எல்லாத்துக்கும் அக்பர் ரோடு இருந்துச்சுன்னா அந்த அக்பர் ரோடுக்கு பேர் மாத்தி உங்க இஷ்டத்துக்கு ஒரு பேரை வைக்கிறீங்க. முஸ்லீமுடைய அடையாளத்தை அழிக்கிறீர்கள், முஸ்லீம்களுடைய வரலாற்று சின்னங்களை அழிக்கிறீர்கள், முஸ்லீமுடைய வழிபாட்டு தலங்களை அழிக்கிறீர்கள், முஸ்லீமுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிறீர்கள், முஸ்லீம்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை அழிக்கிறீர்கள். நீ விட்டு வச்சு என்னத்தை விட்டு வச்சிருக்கிற? வெளிநாட்டுக்கு போறான், புதுசா கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி விட்டு வெளிநாட்டு கிளம்பி போறான், போன்லயே குடும்பம் எடுத்து போன்லயே ஒரு நாள் 2 நாள் நீங்க இருந்துட்டு கிளம்புறவன் தான். புள்ள பெருசா வளர்ந்த பிறகு ஒரு நாள் வந்து கதவு தட்டினா அம்மா யாரோ அங்கிள் வந்திருக்காங்கன்னு புள்ள சொல்லுது. அந்த நிலைமையில முஸ்லீம் சமுதாயத்தை படு கேவலமான நிலையில் இஸ்லாமிய சமுதாயத்தை இங்க வச்சுட்டு உனக்கு கரெக்டா தான் சொல்லிச்சு டைம்ஸ் மேகசின் கரெக்டா சொல்லிச்சு. டிவைடர் இன் சீஃப் அவருக்கு பேர், மோடிக்கு பேர் டிவைடர் இன் சீஃப். இதைதான் சுட்டி காட்டுறாரு. அதாவது உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் தனக்கு எதிராக தன்னுடைய தோல்வியை மையப்படுத்தி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நிறைய பேர் முக்கிய தவறுகள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னார் இல்லையா? ஆமா, நீ தோட்டா தானே நான் நல்லா இருக்க முடியும். வெளிநாட்டில் வேலை செஞ்சா பரவாயில்ல, உள்நாட்டிலும் ஏன் வேலை செய்யறோம்? நாங்க செய்யறோம், நாங்க தான் செய்யறோம். அதை நான் ரொம்ப முக்கியமா மும்முரமா செய்யறேங்க. அதை நான் நல்லா இருக்கணும்ல. அலிமால் புகாரி மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கல, பாலாஜியும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். பாலாஜி முஸ்லீம் இல்ல, நம்ம இதை நான் முஸ்லீம் இந்துன்னு பார்க்கல, நான் இந்தியன்னு பார்க்கறேன். இந்த இந்திய தேசம் மிச்சம் இருக்கணும்னு பார்க்கறேன். வளரும் நாடுகள் பட்டியலே நம்ம கிடையாது. இவங்க இன்னும் IMF சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க 13வது இடத்துல இருந்த இடத்துல இந்தியாவை வந்து நாங்க 5வது இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம். ரிசல்ட் என்ன? எண்ட் ரிசல்ட் ஆபரேஷன் சக்சஸ். பேஷண்ட் டெட் இல்ல, பேஷண்ட் செத்து போயிட்டான். நீ 13வது இடத்துல இருந்து 5வது இடத்துல, அது மோடி வரலனாலும் மேல வந்திருக்கும் 5வது இடத்துக்கு. அது வந்து ஒரு ரொட்டேஷனல் ஹேப்பனிங். அது தேசம் மிச்சம் இருக்கணும், நீங்களும் நானும் உயிர் வாழணும். அன்னைக்கு ஆங்கிலேயன் சுதந்திரம் கொடுக்கும்போது சொல்லிட்டு போனா, டே வுட் கம் வென் வாட்டர் அண்ட் ஏர் வுட் பி டாக்ஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி வாட்டர் டாக்ஸ் தான், தண்ணி எங்க எல்லாம் காசுக்கு தானே வாங்குறோம் தண்ணி. இது மிச்சம் இருக்கிறது யாராவது சுதந்திரமா கிடைக்கணும்னா 2024 தேர்தலில் தலைவர் ராகுல் காந்தி ஜெயித்து வந்தால் மட்டுமே அது சாத்தியம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.